Hi, welcome to Keru channel. This is KP. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே சேனலுக்குள்ள பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா ஹார்லி thank you for that. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த கறி வடைக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நம்ம குயிக்கா பார்த்துடலாம். gram dal, meat, கசகசா, gram flour, spices, onion. இவ்வளவுதான் இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ். இப்போ ஒரு pan எடுத்துக்கலாம். அந்த panல வந்து பாத்தீங்கன்னா மீட் சேர்க்க போறோம். இன்னைக்கு நான் வந்து மட்டன் எடுத்துர்க்கேன். இது வந்து மட்டன், பீஃப், சிக்கன் நீங்க எது வேணாலும் சேர்த்து இந்த ரெசிபியை நீங்க வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து அளவு பாத்தீங்கன்னா 250 கிராம். இதில் அதிகமாக கொழுப்பு இருக்கக்கூடாது, ஃபுல்லாக ஃப்ளஷ் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து இதை குக் பண்ணும்பொழுது நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா சோட்டை பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீட்லேருந்து தண்ணி கொஞ்சமாக வெளியில் வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்போ தான் லைட்டாக குக் பண்ண ஸ்டார்ட் ஆகிருக்கு. இருக்கட்டும். சைட் பைடில் வந்து இன்னொரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ரேண்டமாக கட் பண்ணியிருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். இந்த ஆனியன் எந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸான ஆனியன் இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து பேஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். இது கூடவே வந்து 5 or 6 ஸ்பூன்ஸ் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இதை ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா சோட்டை பண்ணிக்கோங்க. ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு சோட்டை பண்ணால் போதும். இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம சோட்டை பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நம்ம குக் பண்ணிகிட்ருக்க அந்த மீட்டோடு சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதெல்லாம் வந்து சேர்த்து நம்ம அரைக்கும் பொழுது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து சோட்டை பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள் இந்த அளவுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 வந்து லவங்கம், ஒரு சின்ன பீஸ் வந்து நான் வந்து சின்னமன் வந்து சேர்த்துருக்கிறேன். பட்டை தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன். கசகசா நீங்கள் வந்து இப்படியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கேர்டில் ஒரு 2 ஸ்பூன் கேர்டில் வந்து நீங்கள் நல்லா சோப் பண்ணிட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி சென்டரில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அதில் ஒரு 2 ஸ்பூனும் ஆயில் சேர்த்துட்டு இப்போ நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறோம். நீங்கள் அப்படியே பேஸ்ட்டோடய சேர்த்து கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த கறி வடை செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி ஆயிலில் கொஞ்சமாக சொட்டை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். முன்னாடியே நம்ம ஆயிலில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மட்டன் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து இன்னும் ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ 75% அளவுக்கு வந்து மீட் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சாட்டை பண்ணி எடுத்துருக்கோம். அதுவும் வந்து நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கிற மட்டனையும் ஆட் பண்ணிக்கணும். சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போவே நல்ல ஸ்மெல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்ட் பண்ணும் போதே ரொம்ப நல்ல ஸ்மெல் கிடச்சிது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி. இதில் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறதுனால தான் அதை நம்ம வந்து அந்த வடை செய்யும் போது வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போகும். அதுக்கு வெரி ஈஸி என்ன அப்படின்னா இது கூட இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக காரத்துக்கு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர், சால்ட்டு, கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம்.
ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தாலே நம்மளுக்கு அது நல்ல கலரும் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே ரொம்ப நல்ல ஸ்மெல் இருக்குது. இது எண்ணெயில் வந்து பாதி பாதியாக வந்து கொண்டு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அதிகமாக இதை தண்ணி எதுவுமே சேர்த்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா ஃபைனல் டச்சப்பாக வந்து நம்ம கடலை மாவு சேர்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலையே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பவுடராகவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம செய்யும்பொழுது நம்மளுக்கு ஆயிலில் வந்து அப்படியே பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக ஒரு 5 ட்ராப்ஸ் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நீங்கள் தட்டி பார்க்கணும். இது வந்து கரெக்டான ஷேப்பில் வந்து இந்த மாதிரி கிராக் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த வடை செய்கிறதுக்கு இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போது நம்மளுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம வந்து இதை ரவுண்டாகவோ இல்லை டைஸாகவோ இல்லை டைமண்ட் ஷேப்பாகவோ நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ரவுண்டாகவே போட போகிறேன் வடை ஷேப்புக்கே. இப்போ ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஃபார்மில் ஒரு ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா குக் ஆகாது, உள்ளே குக் ஆகாது, வெளியில் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி செஞ்சு காமிச்சு கொடுக்குறேன். பேனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எண்ணெய் போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணால் போதும். நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போது நான் 7 பீசஸ் வச்சுருக்கேன். இப்போ ஒன் சைடு வந்து ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா திருப்பி போடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் திருப்பி போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீதம் இருக்கிற எல்லா பேட்டரையும் இதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைச்ச டைம் தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாத்தையும் குக் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணி தான் நம்ம அரைச்சிருக்கோம். ஸோ கொஞ்ச நேரம் தான் நமக்கு டைம் எடுக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம பிளேட்டிங்க்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த கறி வடை வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப ஆப்டாக நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி விருந்துலாம் நம்ம ரெடி பண்ணும்போது இந்த கறி வடை வந்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம இதை கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ அழகாக உள்ளவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே குக் ஆகிருக்கு. எப்படி இருக்கு பாப்பா? சொல்லுவாங்க. நல்லா இருக்கா? தேங்க்யூ. இந்த வடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்து நீங்களும் சாப்பிட்டு சொல்லுங்க சூப்பரா இருக்கான்னு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே பெல் ஐகான் இருக்கும், அது பக்கத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணுங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை பாய்.